மோசமானதுன்னு பேசுறப்போ டாப் மோஸ்ட் மோசம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து கீர்த்தி செட்டியா என்னமோ ஒரு ஷெட்டி. இவங்க ஆக்டிங்கை பத்தி வாத்தியார் படத்திலே பார்த்திருந்தோம். வெறும் கேரி கேச்சரா, அதாவது ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்கணும், அவங்களை வச்சு ஒரு பாட்டு போடணும், அவங்களுக்கு கவர்ச்சியான உடைகளை கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து கேஷ் பண்றாங்க. அதேதான் இந்த படத்துலயும் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து எல்லாரும் இப்படி கிரிஞ்சாதான் ரியாக்ட் பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சு அதுதான் அவுட்டா வரும்னு நினைச்சாங்களா, இல்ல இவங்களோட ஆக்டிங்லாம் அது இவ்வளவு கேவல கிரிஞ்சா வந்திருக்கான்றது நமக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு மாதிரி இப்படியேதான் இருக்கும் அவங்க வர சீன்ஸ் எல்லாத்துலயுமே. இந்த படத்தோட மெயின் கோரே வந்து லவ் தான். ஆனா அந்த லவ் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு முக்கியமான ரீசன் கிருத்தி செட்டி. இந்த ரோலுக்கு அந்த ஹீரோயின் சூட் ஆவாங்களா மாட்டாங்களா, நடிக்க முடியுமா நடிக்க முடியாதான்னு தெரியாம தயவு செய்து வெள்ளத்தோல் இருக்கிறதுக்காக மட்டுமே ஹீரோயின்ஸை கேஸ்ட் பண்றது நிப்பாட்டி தொலைங்கடா. லாரன்ஸ்ல இருந்து மத்த ஹீரோக்கள்ல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க, என் தலை முடி கருப்பு, என் காலு கீழே பாதம் வந்து வெள்ளை, அப்புறம் வந்து கருப்பு தான் வந்து மேல, வெள்ளை வந்து கீழே. இந்த டைலாக் பண்ணலாம் கட்டிலாம் வந்து பேசுவானுங்க. ஆனா இவங்க லவ் பண்ற பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும்.